தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவியானவர் பாடல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை உம் அடியாரும் எம் தாயுமாகிய பரிசுத்தம் பாதுகாப்பு தரும் புனித பாத்திமா அன்னை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றல் பாதையனை பாரும். ஒன்னோர் சம்மரசே தாயேயம் அன்றாட்டை தயவாழ்த்தே.
ஒன்றே தாயே நம் செய்யாமல் காத்து எம்மை சொற்களாய் பேணும் மாதாவே துணை நீரே உம்மை வாசி போற்றவரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும் மனோசம்மரசே தாயேயம் மன்றாட்டை ஜயமாய் கேளும் ஏனோ என்றமெனே கல்லாமல் ஏகால துணைகள் பாரும் மாதாவே துணை நீரே உம்மை வாசி போற்ற வரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும் மாசில்லா கன்னியே மாதாவே உன்மே தேசமில்லாதவன் நீசரேயாவார் மாசில்லா கன்னியே மாதாவே உன்மே தேசமில்லாதவன் நீசரேயாவார் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மூதாதையார் செய்த முற்பவமற்றார் ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய் மூதாதையார் செய்த முற்பவமற்றார் ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே தாயே நீ ஆனதால் தாபரித்தென் மேல் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே தாயே நீ ஆனதால் தாபரித்தென் மேல் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே புகழ் பரப்ப அவரின் கொடியை यीशु के புகழ் கரங்களை உயர்த்தி இயேசு के புகழ் இயேசு के நன்றி புனித பாத்திமா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பாத்திமா அன்னையே புனித பாத்திமா அன்னையே மூலிகை பாடல் பாட நாம் எல்லோரும் ஆலயத்து உள்ளே செல்கிறோம். இருக்கிற இடத்திலே சரியாக எல்லாரும் அந்த பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் சரியாக அமர்ந்து திருப்பலியை முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்குள்ளே எல்லோரும் வந்து வழிபட உங்களை அன்போடு ஆசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பரிசுத்த பாதுகாப்பு தரும் புனித பாத்திமானை அன்பு பக்தர்களை உங்கள் அனைவரையும் இந்த குடியேற்ற திருப்பலிக்கு இந்த கல்வாரி பணிக்கு அன்புடன் வரவேற்பதை பகுதி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதல் நாள் திருவிழா வாழ்த்துக்களை கூறி இந்த கல்வாரி பணிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கிறது என்று அன்னை மரியாள் ஆண்டவரை அவர் பெருமைப்படுத்துகிறார். அதே வேளையில் இந்த முதல் நாளை நாம் தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலை பரிசுத்த பாதுகாப்பு தரும் புனித பாத்திமானை விளையாடுகிறதால் நாம் ஒவ்வொருவரும் ஒரே குடும்பமாக இணைந்து நாம் அன்னையின் வழியாக ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் நன்றி காணிக்கையாக நாம் இப்பள்ளியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம் அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம் அன்னையின் வழியாக நாம் பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் கடந்த காலங்களில் பெற்றிருக்கலாம். அந்த அன்னையின் வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று வளர்த்து தாளாட்டி சீராட்டி கண்ணும் கருத்துமாக ஆன்மீக பயிற்சி கொடுத்து வளர்த்தவர் நம் அன்னை. அந்த அன்னை இந்த 10 நாட்களும் நம்மை ஆன்மீக பயிற்சி நாம் இணைத்து அன்னையோடு இணைத்து அன்னை கரம் பிடித்து இயேசுவை நாம் பின்பற்றி வாழ அன்னை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக ஒரே குடும்பமாக கூறியிருக்கிறோம். அந்த அன்னையை நாம் போற்றி பெருமைப்படுத்துவோம். அந்த அன்னை நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் நாம் போற்றி பெருமைப்படுத்தும் விதமாக அன்னைக்கு நாம் புகழ் மாலை நாம் சாற்றுவோம். அன்னை நம்மோடு இருந்து நம்மை பயணிக்கிறார். அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்கள் குறைகளுக்கெல்லாம் அன்னையானவர் பரிந்து பேசுகிற காரணத்தினால் நாம் அனைவரும் இன்று இங்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்துக்காக நான் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்றார்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துக்கு புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னை எம் பரிசுத்தம் பாதுகாப்புதல் புனித பாத்திதான் எங்களுக்கு தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாய் முந்தி பிரேமனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்
முதல் வாசகம். வந்து எங்களுக்கு உதவி செய்யவும். திருத்துதர் பவுல் வாசகம். அந்நாளில் பவுல் பெரோவை சித்ரா ஆகிய நகரங்களை வந்தடைந்தார். சித்ராவில் தீமோத்து என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு ஒரு நாள் ஒரு ஈரோப்பெண் தந்தையோ கிரேக்கர் தீமோத்து இஸ்ரேலியாவிலும் விக்டோரியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர்கள். பவுல் அவரை தம்முடைய கூட்டி செல்ல விரும்பினார். அவர்களிடம் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்தசேதனம் செய்ய இருந்தார். எனவே அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கா என்று அறிவித்துள்ளனர். அவர்கள் நகராய் சென்றபோது எருசலேமில் உள்ள மக்களும் திருத்துதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடப்படுத்தும் கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபை நம்பிக்கையிலும் உறுதி பெற நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகின்றன. பின்பு ஆசியாவிலும் இறை வார்த்தைகளை அறிவித்தவாறு தூய ஆவியானவர் எடுக்கவே அவர்களை புரியவே பகுதியில் கடந்து சென்றனர். அவர்கள் மிசியா அருகே வந்து இத்தோமியாவுக்கு செல்ல வேண்டபோது இயேசுவின் ஆவியானவர் அவர்களை அங்கும் போக விடவில்லை. எனவே அவர்கள் மிசியா வழியாக சென்று துரோவை நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மசித்தோயர் ஒருவர் வந்து நின்று, நீர் மசித்தோவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினர். இக்காட்சிகளையும் பவுல் கண்டதும் நாங்கள் மசித்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு சென்று வழி தேடினோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவானிலே தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வாக்கில் 15 தொடங்கி 21 முடிய. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 18 முதல் 21 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்ற முறை உலகிற்கு உங்களிடம் அன்பு செலுத்திருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தது அல்ல. எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையை கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்குரியவர்கள், பரிசுத்த பாதுகாப்பு புனித பாதுகாப்பின் அறிவாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே ஒரு பொன்னான நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு நாம் விழா எடுத்து நன்றியின் காணிக்கையாக இந்த கொடியேற்ற திருப்பலியுடன் நாம் தொடங்கும் பொழுது நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் பெருமை வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும். எதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும், எதற்கு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பெருமைப்பட வேண்டியது ஆண்டவர் அனைவருடைய இந்நாள் வரை நம்மளை காத்து ஒவ்வொரு நிமிடம் கண்ணீர் கருமையோடு பாதுகாத்து வழிநடத்துகிறார். நம் ஆண்டவர் நம் அன்னையின் வழியாக இரக்கத்தையும் அன்பையும் அருளையும் அரவணைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னை நம்மோடு இருக்கிறார். அந்த வாழ்ந்தவர் குறித்தார், அருள்மிக பெற்றவரையே வாழ்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் கூறுகிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையின் வழியாக நமக்கும் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார். ஆகையால்தான் நாம் பெருமைப்பட வேண்டும். இயேசு என்னோடு இருக்கிறார், அந்த அன்னை எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். நாம் போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை தான் நாம் இன்று தொடங்கினோம். ஆண்டவருக்கு நாம் பெருமை சாற்ற வேண்டும். ஆண்டவரை நாம் போற்றி அவருக்கு நாம் பாடல் பாடி துதிக்க வேண்டும். அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த கொடியேற்றும் போது அந்த குருவானவர் அந்த மன்றாடுவோம் என்ற ஜெபத்தை சொல்லும் பொழுது அந்த கொடியானது உயர ஏற்றுவது போல நம்முடைய உள்ளங்களும் எண்ணங்களும் உயர ஏற்றப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் ஒரு நேர்மறை சிந்தனையோடு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
எப்படி அந்த நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அந்த மக்கள் அவர்கள் தற்பெருமையாக இருந்தார்கள். பாபில் கோபுரத்தை கட்டும் பொழுது அவர்கள் தற்பெருமையோடு கட்டினார்கள். இந்த உலகத்தில் யாரும் அவ்வளவு பெரியது கட்டப்படாத என்று அவருடைய எதிர்மறை ஒரு உள்ளம் இருந்தது, எண்ணம் இருந்தது. அதனால் அவர்கள் தன்னையே முன்னிலைப்படுத்தினார்கள். ஆண்டவரை முன்னிலைப்படுத்தவில்லை, ஆண்டவருக்கு பெருமை சாற்றவில்லை, ஆண்டவரை புகழவில்லை. அவர்கள் ஆண்டவர் தன்னை படைத்த கடவுளை மறந்து அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி உயர்ந்தவர்களாக கருதியதனால் அவர்கள் வாழ்வில் ஆண்டவர் குழப்பத்தை ஏற்படுத்தினார், அவருடைய பிளவுகளை ஏற்படுத்தினார். அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அதே வேளையில் பெந்தேகோஸ்து நாளில் சீடர்களும் அன்னை மரியாவும் ஒரே அறையில் இறைவனை நோக்கி தங்களுடைய உள்ளத்தை நோக்கி அவர்கள் நேர்மறை எண்ணத்தோடு உயர்த்தும் பொழுது, அவர்கள் மன்றாடும் பொழுது அந்த தூயாவை அங்கின்படியில் அவர்கள் இறங்கி நாவில் இறங்கி அந்த தூயாவை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் இயேசுவை பற்றி அறிவித்து செல்கிறார்கள். அந்த உள்ளத்தை அவர் பெற்று சென்ற பிறகு அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அதே ஆசீர்வாதத்தை மக்களுக்கு நற்செய்தி வழியாக அவர்கள் பதிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைதான் அன்னை மரியாவும் இன்று அதே ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார்கள். நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் அவர்கள் தொட்டு அதை உயர்ந்தவராக ஆண்டவரை நாம் முன்னிலைப்படுத்துவதற்காக அன்னை மரியாதை நாம் மன்றாட வேண்டும். நாம் எப்பொழுது ஆண்டவரை அன்னை மரியாதை முன்னிலைப்படுத்தி நம்முடைய வாழ்வை அவர்கள் வாழ்வில் நாம் அடித்தளமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகரிக்கும் பொழுது அந்த அன்னையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் உயர்த்துவார்கள், நம்முடைய எண்ணங்களையும் அவர்கள் உயர்த்துவார்கள், நம்முடைய பொருளாதாரத்தை அவர்கள் உயர்த்துவார்கள், நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு கஷ்டத்தை நாம் நீக்கி நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். அதைதான் நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் என்று கூறுகின்றார். அது எப்படி என்றால் நாம் ஆண்டவரோடும் அன்னை மரியாவோடும் இணைந்து பயணிக்கும் பொழுது, அவர்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்வித சவால்கள், துன்பங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த இடைவிடாத நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியை நாம், அந்த மகிழ்ச்சியான இயேசுவை அன்னை மரியாவும் நாம் கண்டுகொள்ள முடியும். அதுதான் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எகிப்துக்கு ஆண்டவருக்கு அந்த கனவில் தோன்றி ஆண்டவர் குழந்தை இயேசுவை அவர்கள் எகிப்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் துன்பம் தான், இந்த இரவு வேலை எங்கு செல்வது என்று. அன்றைய காலகட்டத்தில் இப்படி வண்டிகள் எல்லாம் கிடையாது. அவர்கள் நடந்து செல்ல வேண்டும், பாதைகள் எல்லாம் கடந்து அதுவும் இரவு வேலை செல்ல வேண்டும். எங்கும் ஒளி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடவுளின் தூதர் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி, ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்கள் செல்கிறார்கள். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், அவருக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சவால்கள், துன்பங்கள் வரும்பொழுது ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை பயணிப்பார், எங்களை வழிநடத்துவார் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த குழந்தை இயேசுவை அவர்கள் பெற்ற பிறகு மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அவரோடு கடவுள் முழு ஆசீர்வாதத்தோடு எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த வேலையிலும் எந்த இரவு வேலையும் சென்றாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களுக்கு நெருப்பு நாகம், அவர் மேற்கு நாமம் இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய இறைவன். அதே இறை வார்த்தையை அன்னை மரியாள் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி தன்னுடைய குழந்தை மகனை குழந்தை இயேசு புனித யோசேப்பு அவர்கள் மூவரும் பயணிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுதான் அவர்களுக்கு ஒளியாக இருந்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி அவர்களை முன்னோக்கி நகர செய்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை தான் முடியும். இந்த உலகத்தில் எந்த மனிதர், பெரிய மனிதர்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவர். நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான். யார் இந்த உலகத்துல கடவுளால் பெரியவர்கள் கிடையாது. நாம் அதனால் அந்த யோர்தானன் அந்த திருத்துதர் பணிகள் அந்த நூலில் நீங்கள் வாசித்தோம் என்றால் அவன் தன்னையே கடவுளாக நினைத்து என்னைதான் எல்லோரும் ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் ஆண்டவர் அவனை அடித்து நொறுக்கினார். அவன் துடித்து புழு வைத்து அவன் இறங்கினான். யாரெல்லாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாமல் தான் தான் உயர்ந்தவன் என்று சொல்கிறானோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அழித்து நோக்குகின்றார். அதைதான் நாம் பார்க்கிறோம். தாழ்மை இருப்போரை உயர்த்துகின்றார், வலியோரை அறிவின்றி தூக்கி எறிகிறார். யாரெல்லாம் வலியோ தங்களாக தான் வலியுங்க, எங்களால் எல்லாம் முடியும். கடவுளை நினைத்து கடவுளின் நாமத்தினால் கடவுளின் பெயரால் என்னால் முடியும் என்று நாம் சொல்லி போக வேண்டும். அதைதான் தாவீது செய்தார். நான் ஆண்டவரின் பெயரால் செல்கின்றேன் என்று
அந்த சிறுவன் தாவீது பெரிய கோலியத் அரக்கன். அவன் தன்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொள்வதற்கு யாரால் முடியும், நான் தான் பெரியவன் என்ற அந்த வலிய அந்த அரக்க குணத்தோடு தற்பெருமையோடு ஆணவத்தோடு இருந்ததால் ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். அவர் தாவீது தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரின் பெயரால் நான் செல்கிறேன் என்று கூறும் பொழுது ஆண்டவர் கரம் அவரோடு இருந்து அவருக்கு வெற்றியை கொடுக்கிறது. அவருடைய வாழ்வை உயர்த்திட்டார். அவர் அரசராக மாறுகிறார். அந்த இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்கு அவர் அரசராக இருந்து அந்த மக்களை வழி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை காண வேண்டும் என்றால், நாம் உயர வேண்டும் என்றால், ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரின் பெயரால் நான் செல்கிறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும். என்னோடு ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாம் கோட்டை அடைக்கலம் அரண், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் அறகுறை நம்பிக்கையோடு நாம் செல்கிறோம், நடக்குமா நடக்காதா என்று நாம் பல நேரங்களில் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தாவீது அப்படி தடுமாறவில்லை. அவர்கள் பெரிய அரக்கனாக இருக்கிறான், நான் எப்படி போயிட முடியும் என்று அவன் பயப்படவில்லை. ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதே மாதிரிதான் அன்னை மரியாளும் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார். இவ்வார்த்தை எத்தகைய என்று கேட்டு கலங்கி அவர்கள் தன்னுடைய உள்ளத்தின் எண்ணத்தில் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் நாட்டின் மக்கள் இன்றைய காலகட்டத்திலும் ஒரு பெண் ஒரு கணவரோடு இல்லாத என்றால் கருத்தரிக்கும் பொழுது அந்த உலகம் எப்படி சொல்லும் என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள், விசுவசித்தார்கள். அதுதான் அவர் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவார், அந்த தூயாவி என் மீது இருக்கின்றதனால் அந்த தூயாவி என்னை வழி நடத்துவார் என்று அவர்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டு இருக பற்றி கொண்டார்கள். இந்த உலகம் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று அவர்கள் தங்களை அடிமையாக ஆண்டவருக்கு மாற்றினால் ஆண்டவர் அவரை கடவுளின் தாயாக இறைவனின் தாயாக அவர்களை உயர்த்தி இன்று ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் அவர்கள் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைதான் அவர்கள் அந்த பாத்திமானவர்களை காட்சி கொடுக்கும் பொழுது அந்த சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், என்னுடைய மகனுடைய அந்த பாவம், அந்த உங்களுடைய பாவங்களை தான் என்னுடைய மகன் தோளில் சுமந்து அந்த கல்வாரி பலி ரத்தத்தின் வழியாக பாவங்களை கழுவுவதற்காக உங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் தாகமாய் இருதயம் விரித்து உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஜெபமாலை செய்து மனம் வருந்தி அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் தாழ்த்தி அமைத்தி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வாழுங்கள் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆகவே நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி வாழும் பொழுது நாமும் அன்னை மரியாதை போல ஆசீர்வாதமான இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்று சொல்ல முடியும். அந்த குடும்பம் அதுதான் பரிசுத்த திருக்குடும்பமாக மாற முடிந்தது. அந்த குடும்பத்தில் தாழ்மை இருந்தது, ஒரு ஏழ்மையான ஒரு மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது, நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் உயர்த்துகின்றார். அப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய செய்கின்றார். நம்முடைய குடும்பம் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய என்றால் நாம் இயேசுவும் அன்னை மரியாள் சுசேபரோடு இணைந்து நம்முடைய குடும்பத்தை நாம் ஒவ்வொரு ஜெபித்து பயணிக்கும் பொழுது நம்முடைய இருக்கின்ற பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் தன்மை இல்லையோ அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு நீங்கள் அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு அந்த நபரை தொட்டு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் உயர்த்துவார். அந்த நபரையும் ஆண்டவருக்குள் அவர் அழைத்து வந்து உயர்த்துவார். அவருக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பார். தொடர்ந்து நாம் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் அல்ல. நம் இந்த உலகில் மண்ணுலகில் வாழ்கின்ற வரைக்கும் நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நம் ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு நம்ம அழுது தொடர்ந்து இடைவிடாது எந்த பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம் குடும்பத்தில் வந்து நிற்கும் பொழுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மோடு நம் சார்பாக இருந்து போரிடும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் புனித பவுலடியார் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. அவர் யூரோப் முன்னர் இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்
யூத அந்த நெறிமுறைகளை தான் அவர் ஒரே கடவுள் என்ற கோட்பாட்டை தான் ஏற்றிருந்தார். அவர்களுக்கு தந்தையாகிய கடவுள் ஒருவர் தான். யூதர்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஒரு அவர்கள் இறைவாக்கினர் என்று தான் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புதிய கொள்கை இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதிய கொள்கை அங்கு பறைசாற்றப்படும் பொழுது புனித பவுல் அந்த கோட்பாட்டை அவர்கள் மீறி கொண்டிருக்கிறார்கள், இவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று அவர் எண்ணிய பொழுது அவரால் முடியவில்லை. அவரால் எத்தனை காலம் அவரால் நிறுத்த முடியும்? ஒரு நபரை ஒரு சமூகத்தினரை ஆண்டவர் அவரை தொட்டார், அவரை சந்தித்தார், அவரை மாற்றினார். ஆண்டவருடைய கரம் அவரோடு இருந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அவருடைய இயேசுவினுடைய உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய சந்திப்பு அவருடைய மனதை தொட்டது. அவருக்கு பல பேர் ஜெபித்திருக்கலாம், பல நாட்களாக பல ஆண்டுகளாக இவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலருடைய ஜெபத்தின் வழியாக அவருடைய உள்ளத்தை தொட்டு மனமாற்றத்தை கொடுத்து இயேசுக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். பல இடங்களில் இயேசுவை பற்றி அவர் நற்செய்தி அறிவித்தார். அதை கேட்ட மக்கள் எல்லாம் இவர் இயேசுக்கு எதிராக போதித்தவரே, இயேசுக்காக விழுமியும்படி வாழ்ந்தவர்களை இவர் கொன்று அழித்தவரே, இப்படிப்பட்டவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை இன்று அறிவிக்கின்றாரே என்று அவர்கள் திகைப்படைகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து வந்தார். அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு இயேசுவினுடைய நற்செய்தி ஏற்று அதன்படி வாழும் பொழுது இது யூதர்கள் என்னை கொள்வார்கள் என்று அவர் தெரிந்திருக்கு. ஆனால் அப்படி யூதர்கள் அவரை திட்டமிட்டு கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய துணை அவரோடு இருந்ததால் அவரை கொல்லவில்லை, கொல்ல முடியவில்லை யூதர்களால். அவர் தப்பித்து செல்கின்றார். அவர் இயேசுவின் நற்செய்தியை பல நகரங்களுக்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். அவர்கள் பல திருச்சபைகளுக்கு அவர் முன்னுதாரணமாக அங்கு அவர் குடும்ப வாழ்க்கை பற்றி அறிவிக்கின்றார். எப்படி ஒரு மனிதர் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பதை அவர் அறிவித்தார். ஏனென்றால் இனி வாழ்வது நான், கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்று அந்த கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த அன்பை அவர் சுவைத்ததனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கூற முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் இறைவனை முன்னிலைப்படுத்துவோம். ஆண்டவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது நம்மை ஆண்டவருக்கு நாம் அடிமை என்று அன்னை மரியாள் கூறியது போல நாம் ஆண்டவருக்கு அடிமை. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை படைத்த விண்ணையும் மண்ணையும் படைத்த உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நாம் அடிமை. வேற யாருக்கும் இந்த உலகத்தில் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் அப்படி அடிமையாக மற்றவர்கள் நாம் இருந்தால் நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்த நாம் தவறிவிட்டோம். அதுதான் அன்னை மரியாள் எப்படி ஆண்டவருக்கு அடிமையாக ஒரு தன்னையை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவரை உயர்த்தினார். உயர்த்தி அவருக்கு ஒரு பேரின்ப வீட்டில் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இந்த மண்ணுலகத்தில் கொடுத்தார், விண்ணுலகத்திலும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே நமக்கும் இம்மண்ணுலகில் ஆண்டவருக்கு நாம் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் அன்னை மரியாதை போல ஆண்டவரே நான் உமக்கு தான் அடிமை, ஆண்டவரே நான் உமக்கு மட்டும்தான், உங்களுடைய வார்த்தை தான் நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய வார்த்தைப்படி நான் நடப்பேன் என்று நம்முடைய குடும்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து செல்வீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து இடைவிடாது தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருக்கிற கண்ணீர் விட்டு ஒரு சில பெரிய பெரிய பிரச்சனைகளால் நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள வாழும் கடவுளின் மகன். அவருக்கு தெரியும் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன் என்று கூறினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். நமக்கு ஆண்டவருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும், எந்த வருடத்தில் கொடுக்கணும் என்று அவர் தெரியும். நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்கணும். அதே அன்னை மரியாள் பொறுத்திருந்தார்கள். அவர்கள் பொறுமையோடு செயல்பட்டார்கள், பொறுமையோடு அந்த குடும்பத்தை வழிநடத்தினார்கள். அப்படி நாம் பொறுமை வேண்டும். அந்த பொறுமை அந்த தூயாவின் கனியில் உண்டாக வருகிறது. அந்த தூயாவின் கனியில் பொறுமையோடு நாம் வாழும் பொழுது நாம் அவசரப்பட்டு எல்லாம் இந்த உலகத்தில் கூடங்களுடைய உடனே கிடைக்கும் தக்க இந்த கூகுள். அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம அதை உடனே எதிர்க்கணும். கடவுளுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு எப்போ கொடுக்கணும். இவருடைய உள்ளம் ஒரு நல்ல எண்ணத்தோடு கேட்கிறார்களா என்று ஆண்டவருக்கு நன்கு தெரிந்தால் இவர்கள் கேட்ட பிறகு என்னோடு உறுதியாக இருப்பார் என்று நம்பிக்கை கொண்டு அவர்கள் உறுதியாக இருப்பார்களா
என்று தெரிந்த பிறகுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய அன்னையின் பாதத்தில் நாம் சமர்ப்பித்து நாம் அனுபவம். அன்னை நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேச தயாராக இருக்கின்றார்கள். அந்த அன்னையை நாம் நிகழ்படுத்திவிடுவோம். அன்னையின் வழியாக நாம் இயேசுவை சென்றடைவோம். இயேசுவை நாம் கண்டுகொள்வோம். அந்த இயேசு நமக்கு நிலைவாழ்வு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, சமாதானத்தை நம் குடும்பங்களிலும் நம் இல்லங்களிலும் தர வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரையும் அன்னையுடைய இறைவன் ஆசீர்வதிக்கும் என்று குழந்தை நல்வாரி வழி கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பலி எல்லாம் வல்ல தியாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடந்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, பரிசுத்தம் பாதுகாப்பதன் புனித பாத்திமானை நினைவு கொண்டாடத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மை காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலக ஆறுதலை நிலையான மீட்பை பெற்றுக் கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எல்லாரும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையை மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றலும் செராபீன்களும் ஒன்று கூடி அங்கழைத்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. இயேசு பாடுபடுவதும் கணித்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து இறங்கியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்த்துதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகின் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தது. அன்பில் ஆண்டவரே, இந்த திருப்பணியானது செல்வராய் மகாராசி குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தெய்வங்களின் பிள்ளைகளாக இருக்கிற செல்வராஜ் மகராசியுடைய குடும்பத்தை நிறைவாக பாதுகாப்பு நினைத்து வருகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு தந்தையும் தாயுமாக இருக்கிற செல்வராஜ் மகராசி இவர்களுக்காக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் திருவிழாவுக்கு வந்து சிறப்பு செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு உடல் பலவீனம் காரணமாக உடல் அனுமத்து இருக்கிறார்கள். அவர்கள் மீது உடைய தெய்வீக அவர்கள் படுவதாக இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் சுகத்தை கொடுப்பதாக. எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன், அங்கே நல்லவே என்று சொன்ன ஆண்டவர் அவர் நல்ல சுகம் கொடுக்கிறாங்க. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நேரத்திலே ஆண்டவரே இயேசு என்ற இனிய நாமத்திலே இவர்கள் நல்ல சுகம் கொடுக்கக்கூடியாக கொண்டாடுவோம். இருவரும் நல்ல சுகம் பெறுவார்கள். இந்த ஆலயத்திற்கான காரியங்கள் இருவருமே சேர்த்து செய்திருந்தார். இந்த ஆலயம் இவ்வாறு புது பொலிவோடு திகழ்ந்து சொன்னார். இவர்கள் இருவர் தான் காரணம். ஆகவே ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் திருவிழாவிற்கு வந்து சிறப்பாக காணக்கூடிய ஆத்தியம் கொடுத்த நீர் இந்த வருடம் கொடுக்கிறாங்க. நல்ல சுகம் பெற்று திருவிழாவின் இறுதி நாட்களிலே அவர்கள் எங்களோடு கலந்து கொள்வார்களாக. அதற்கான பாக்கியத்தையும் அருளையும் ஆசிரியை இந்த தமிழர்களுக்கு கொடுத்து ஆசிரியிக்கிறார். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிரியர் அருமையான பிள்ளைகளை கொடுத்து ஆசிரியருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பு நடத்துகிறாங்க. அவர்களுக்கான தேவை நிறைவேற்றுகிறாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிறாங்க, நல்ல வாழ்வு கொடுக்கிறாங்க, நல்ல எதிர்காலம் கொடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அவர்கள் மறந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்து செய்கிறார். இந்த திருப்பலில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை உங்களுடைய தெய்வீக அருளால் காத்து நடத்துகிறார். மேல் குறித்தல் பெருநோக்குடன் கூறிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறங்குவர்களை இரக்கத்துள் நினைவுறுந்து உங்கள் திருமுக ஒளியிலே சேரும். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாய் கடவுளின் கனித்தாய் எங்கள் பாதுகாப்புமான பரிசுத்தம் பாதுகாப்பு தரும் பரிசுத்த பாத்திமானே அவருடைய கணவரான யோசேப் புனித பெருந்தோர்கள் இவ்வுலகில் முதல்வராக இருந்தோம். நாங்கள் புனிதர் அனைவரோடு நாம் நிலைவாழ்வும் அவங்களோட கல்வி பெற்று பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கு மரபுகளை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலகுக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரே சித்தரின் அமைதி சிரித்து போவதோடு உண்மைகளோடு மகிழ்ச்சியோடு இதோ இறைவனின் சட்டை, இதோ உலகின் பாவங்களை போக்குவது. நானே உலகின் கொடி, நானே வழி, நானே திராட்சை கொடி, நானே நல்லாயன். இந்த நல்லாயன் இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த உண்மையாக இந்த அப்பாவுடைய பிரசனமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். நான் பக்தியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
பாத்துமானியுடைய திருவிழா முதல் நாள் கொடியேற்றம் மிக சிறப்பான விதத்திலே நடந்திருக்கிறது. கொடி உயரை பறக்கிறது. நாளை கொடி உயரை பறக்கிற கொடி நம்முடைய வாழ்க்கை தரமும் மேலே பறக்கும் என்று சொல்லுகிறது. யாருன்னா நம்பிக்கை இருக்கு? கைது போவோம். வாழ்க்கை பேசணும் கைது வெரி குட். நாம் சிறப்பான விதத்திலே நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். அதனுடைய அடையாளமாக நம்முடைய 14 கொடி பறந்து கொண்டிருக்கு. ஆகவே திருவிழா நல்வாழ்த்துக்களை நம்முடைய மணி மைந்தர் அருட்தந்தை ஆண்டவரின் அவர்கள் சார்பாக அருள் சோழர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொரு மாசத்தோடு அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். கைதட்டி நாம் அன்புகளை நாம் சிறப்பாக உயர்ந்துள்ளார் செல்வராஜ் திருமதி மகராசி அவர்களெல்லாம் சிறப்பாக நாம் ஜெயித்து கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் அவர் எப்போதும் பற்று கொண்டவர்கள், பாசம் தருவர்கள். இந்த ஆலயம் இவ்வளவு புதுப்பொழிவோடு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அவருடைய ஈடுபாடு. கடந்த வருடம் 3 விதமான செயல்பாடுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் ஒரே மாதத்தில் 3 செய்ய வேண்டியது. இது திறக்கப்பட ஆலயம் புதுப்பொழிவோடு திறக்கப்பட வேண்டியது. பட்னாபுரத்திலே புதிய கெவி உருவாக வேண்டியது. நம்முடைய அருட்தந்தை ஆண்டவர்களுக்கு குறிப்பிடும் இந்த 3 பணிகளை ஒரே மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது. கடவுள் அந்த 3ஐயுமே சிறப்பாக அருமையாக அவர் செய்து கொடுத்தார். இந்த பணி ஆரம்பிக்கிற போது சிலுவை என்ன இந்த பீடத்தை மட்டும் பார்த்து கையோட போதும் அப்படின்னாங்க. 5000 ரூபாய் 6000 ரூபாய் வேலை தான் பார்க்க போது அப்படின்னா கடைசியில் 15 லட்சம் ரூபாய் இருந்தது. நான் அப்படியே மேடை 9,000 ரூபாய்க்கு அந்த தேவை அதை நாம் கட்சிக்கு போகிறோம். போன வருடமே கட்சிக்க வேண்டியது அடுத்த தேர்வு மட்டும்தான் சொன்னேன். நான் புதிய போது ரவி நட்சிப்பாக சொல்றேன். ரவியின் பணி சேதம் காரணமாக நட்சிக்க முடியவில்லை. துளசி வாசமாகலாம் அந்த நவசை வார்த்தை தொடங்கலாம். ரவி திடீர்னு வேலை முடியல அங்கே உத்தரகாண்ட் போயிடாமல் இடையில வேலை நடந்துருந்துச்சு. அவர் வரகாண்டி இவ்வளவு வெயிட் பண்ணிருக்கேன் திருவிழாவுக்கு அவருடைய திருத்தலத்தால் தான் அந்த மேடையை அவர் சொல்லியிருப்பார். இன்னும் சில வேலைகள் ஆர்த்தி சோதெல்லாம் பண்ணிட்டு அவர் சிறப்பான வெற்றி அதை திறந்து வைப்பார். அவங்க அதுவும் சிறப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. 5000 ரூபாய்க்கு நம்ம திட்டப்பட்டோம். அது பிறகு மிக அதிகமாக கிடைக்கும். நாம் இந்த ஆலயத்தை சுற்றி மணல் போட போகிறோம். அந்த காரியத்தை நேரம் திருவள்ளுவத்தை நம்ம நடந்துருவார். ஆக அவ்வளவு சிறப்பாக திரு செல்வராஜ் திருமதி மகாராசியாவில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அவர்கள் நினைப்பார்களோ இந்த வருடம் மட்டும்தான் அவர்கள் திருவிழாவும் கூட வரவில்லை. அர்த்தமாக இருந்தது. நாம் மிஸ் பண்றோம். நான் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்காக 8ஆம் திருவிழாவுக்கு இவங்களோட ஆள் 2 பேரும் நாங்கள் வந்துருக்கோம். அதற்கு ஏற்றவாறு எல்லாம் கடன் போயிட்டு இவங்களுக்கு அதே ஜெபத்தோட எல்லாம் சொல்லி ஆண்டவரை அவங்களுக்கு சோகப்பட்டு எல்லாம் கூப்பாங்க நான் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதே
உழைக்கிற ஒரு நல்ல உள்ளம் உள்ளவர். அவர் விடுமுறைக்கு வந்தால் மற்ற குழு தெரிஞ்சதாக வீட்டில் போய் அப்படியே ஒரு சிலர் திருப்பலி கூட வருவதில்லை. வீட்டிலே இருந்து அவர் ஓய்வு எடுக்கிறாங்க. முழுமையாக இந்த ஒரு மாதம் எங்களுக்கு முழுமையாக ஓய்வு தரப்பட்டு சொல்லிட்டு ஆனால் நம்முடைய மனித தந்தை ரெடி அப்படியே இல்லை. இன்னைக்கு கூட கால் கோசம் முடிஞ்ச பிறகு மாதத்துக்கு படிக்கிற பசங்களை வீடுகளாக சந்திக்க போனோம். சந்திக்க போயிட்டு அணைக்கரில் திருப்பலி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அது என்னுடைய வேலை. ஆனால் அவர் எனக்கு தோல் கொடுக்கிறார். இங்கிருந்து அவர் உத்தரகாண்டுக்கு ஒரு ஆளை கொடுக்கலாம்னு சொல்லி வலை போட்டு வீசிட்டு ஏதாவது ஒரு மீன் மாட்டினா வச்சு அவங்க ஆயிரம் சந்தோஷப்படுவார். மாட்டோம், கண்டிப்பாக மாட்டுறது செய்யலாம், மாட்டிடும். சிறப்பான வீட்டில் ஓய்வு அவர் நைட்ஸு 4 தான் வேலை தான். இந்த திருப்பலி மட்டுமல்ல, எல்லா காரியங்களுமே அவர் செய்யப்படுகிறார். சாதாரண வேலையிலே அவர் ஒரு சங்கடப்படாமல் செய்யப்படுகிறார். எப்போது பார்த்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை எடுப்பதற்கு தயார். தயார் எப்போதுமே தயாராக இருப்பார். எப்போதுமே இறைவனுடைய வார்த்தை எடுத்து தயாராக இருப்பார். ஒரு சிலர் ஏற்கனவே முன்னால் அவர்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னால் அறிவிப்பு கொடுத்தால்தான் செய்வார்கள். நம்முடைய கதை அப்படி இல்லை. எப்போதுமே கடவுள் பணி செய்ய தயார். ஏதோ நான் வருகிறேன் சொல்லி கடவுள் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி அந்த சத்தியத்தை அவர் எப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய மணிமண்டர் அடுத்த நெடுங்காப்பில் இன்றைக்கு வந்து நம்ம ஊர்ல அவர் கொடியேற்றுவது ரொம்ப சிறப்பாக கடந்தவுடன் இது நம்முடைய முன்னாள் ஆயர் வேதர் முனைவர் யுவனோபஸ் ஆண்டவர் அவர் வந்து மந்திரிக்கு போய் மந்திரி பக்கத்தில் இருந்து 1000 பக்கத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்தார். அதை நான் மறக்க முடியாது. நாம் எல்லாவற்றையும் அவர் சிறப்பாக செய்து கொடுத்தார். இந்த காலத்தில் 10 நாட்கள் நம்மோடு இருப்பார். ஏதாவது ஒரு சில நாட்கள் வெளியே போகிறதா போவார். 10 நாட்கள் நம்மோடு இருப்பார். அவர்கள் கை கட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்கள் அனுப்பிச்சவர்கள் சிறப்பாக ஆறிலாம் அவங்கள்ட்ட வடிவப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்லி வெளியே போட்டேன். அவர்கள் முன்கூட்டியே வந்து இந்த பீடம் இந்த தெய்வீக அலங்காரம் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் இதை சொல்லிவிட்டுதான் பார்த்திருக்கிறார்கள். சிறப்பாக பொறுமையோடு காத்திருந்திருக்கிறார்கள். செய்ய வேண்டிய காரியம் அனைத்துமே பொறுமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அருமையான விதத்தில் அவர்கள் வழிநடத்திருக்கிறார்கள். அவங்க 2 ஆக்சுவலி ஐஸ் அவங்க மஞ்சுளா இருவருக்குமே கைத்தறி நம்முடைய பாராட்டுகளை அவங்களுடைய எல்லா காரியங்களுமே சிறப்பாக கேட்டு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய சிஸ்டர்ஸை வழிநடத்துவது எல்லாமே புதுக்காக சிஸ்டமேட்டிக்காக செய்வதில் அவர்கள் எப்போதுமே உறுதியாக இருக்க முடியும். ஒரு அந்தவாக நம்பிக்கை வழிநடத்த செய்கிறவர்கள் நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் கைத்தறி நாம் நிறைய ஊரில் நிறைய கிடையாது, எல்லாம் சென்னையில் தான் வரணும். ஆனால் இருக்கிற மக்கள் எப்பவும் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள், இருக்கிறவர்கள் எப்போதுமே சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக அருமையாக அழகாக செய்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் எதுவும் இல்லை. அதில் சிறுவன் வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக அருமையாக செய்திருக்கிறேன். அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கைகட்டி நாம் பாராட்டுகிறேன். தொடர்ந்து எல்லாம் முக்கியத்தினால ஒன்றாதான் 10 நாள். அப்போ பூசை கண்டிப்பாக வந்துடணும். பார்த்தீங்களா? பூசை கண்டிப்பாக வந்துடணும். நாளைக்கு 6:30 யோகால வெளியே போகிற ஆள் வரும். நம்ம கைவீசு கடைக்கு போகலாம், கைவீசு வரக்கூடாது. கரெக்டாக 6:30 மணிக்கு மைக்கில் ஜோமா சொல்லணும். மைக்கில் உங்களை அறிவாபுரத்தில் திருநாள் வெளியே தெரியுங்களா? திருநாள் மைக்கில் அழகா நல்லா முன்கூட்டியே ஜோமா என்னெல்லாம் வாசல் பார்த்து வரணும். இங்கே வந்துட்டு நல்ல முறையே அழிந்த முறையே போங்க. எல்லாத்தையும் முதல்ல வாசல் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடியவங்க ரொம்ப தெளிவாக கிடைப்பீங்களா? வெளியே ஒரு ஆள் கேட்டால் எனக்கு ரூபாய். ஆமாம், இவருக்கு கற்றுக் கொடுத்த சாமியார் என்னதான் வித்தியாசமாக அந்த பழிபாவம் எனக்கு வந்தாங்க. ப்ளீஸ் சேவ் ஃப்ரம் திஸ் பழிபாவம். அது வந்து பார்த்துருங்க. அதனால் முன்கூட்டியே எல்லாம் நடக்கு. முன்கூட்டியே வரக்கூடிய நீங்கள் தான் முதல்ல வரணும். வெளியே வரணும் லேட்டாக வரணும். நீங்கள் தான் முதல்ல வரணும்.
7 மணிக்கு 6:30ன்னா யாரையும் வந்து கிறிஸ்டியன் நாங்கள் நிற்க கூடாது. முன்கூட்டியே வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சு அந்த அவங்க ஆளை கூட அழைக்கவே இருந்தீங்களா, முன்கூட்டி வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா காரியங்களும் முன்கூட்டி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சணும். சிஸ்டர்ஸ் வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்க, ஃபாதர் செய்ய வேண்டிய ஃபாதர் செய்வாங்க. ரைட் எக்கா சரிதாக்கா? சரிதான். இப்போ நாளைக்கு 10 தலையில் எனக்கு தெரியாதா? சரி, ஓகே. அப்போ அது முன்கூட்டியே வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்வீங்க. நான் சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும், போகும் சரியாயிடும். அதனால் சிறப்பாக நீங்கள் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற நாட்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து செய்ய சொன்னீங்களா? நான் சேர்ந்து நீங்கள் எல்லா காரியங்களும் செஞ்சீங்க. நம்ம சேர்ந்து ஒருவேளை எந்த காரியமும் வீட்டில் மைண்ட் வீட்டில் அதை பார்க்குறது, ஃபேன் போடல அதை பார்க்க எல்லாமே அவர் தான் செய்யறது கூட. நம்முடைய கடமை, இந்த கடமை அதை சேர்ந்து அதை சிறப்பாக நீங்கள் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பதியில் ஃபுல்லாக நல்ல நிறைவாக மக்களுக்கு இதை ஆசிரியர்கள் கடவுள் நிறைவாக ஆசிரியப்பாராக தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். நன்றி கூறி வந்தாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளையாளர் கொண்டு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய புனித பாத்திமான நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பரிசுத்த பாதுகாப்பு தரும் புனித பாத்திமானை அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின்படி தொடர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்கள் அன்னையாயிரும் எங்களுக்காகவும்